ஏன்பா, எவ்வளோ தடவைப்பா சொல்கிறது உனக்கு? ஆன்சைட்டில் உக்காந்துக்கிட்டு எல்லாரையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வேலையும் செய்யாமல் தப்பு தப்பாக கோல் அடிச்சுட்டு பழியை அடுத்தவங்க மேலே போட்டுட்டு காசையும் சம்பாதிச்சுக்கிட்டு கில்லடித்தனமாக வாழ்ந்துட்டுருக்க. ஏன்பா, தப்பு தானேப்பா? இதுக்கு மிச்சவங்க வேறு உனக்கு வந்து சப்போர்ட்டு. நீ வந்து உனக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை கடவுள் கூட பண்ணிக்க மாட்டார். கடவுளுக்கு தான் கருணை அதிகம். நீ ஆன் சைட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணால் கடவுள் கூட பண்ணிக்க மாட்டார். ம் ஏன் இப்படி இருக்க? சொன்னால் புரியாதா? கேட்வே ஆஃப் இந்தியாவையும் இந்தியா கேட்டையும் பூட்டுங்கனாலும் பூட்ட மாட்டேன்றாங்க. ம் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு. ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருக்காங்க இங்கே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேலை செய், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடு. முதல்ல இங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு பாரு இந்தியாவில். தப்பு தானே நீ செய்யறது? நல்லா வேலை செய்கிறவங்கள விட்டுடலாம். வேலையே செய்யாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தால் இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வில்லேஜில் மூளையே பக்கா மூளை, வில்லேஜ் சைடில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அங்கே உக்காந்துக்கிட்டு பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஜாலியாக இருக்க, வேலை செய்கிறதும் கிடையாது. என்ன பண்ணலாம்? இது நடக்குதா நடக்கலையான்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். வீடியோலாம் போட்டாச்சு பப்ளிக்கில். எல்லோரும் க்ளீனாக சொல்லிட்டாங்க, இது நடக்குதுன்னு பப்ளிக்கில் சொல்லிட்டாங்க. நான் சொல்லலைப்பா, சொல்லிட்டாங்க. புரியுதா? அதனால் உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன். என்ன ஹெல்ப்புன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ அங்கே இருக்கணும்னு நீ நினச்சன்னா நீ வாங்குகிற சம்பளத்தில் 80% இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. நீ அங்கே சுற்றிக்கோ. ஏன்னா நீ வந்து எப்படியும் க்ரீன் கார்டு வாங்கிட்ட, எல்லாம் பண்ணிவிட்ட, உனக்கு செட்டில்டு. இனிமேல் உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ ஜாலியாக தான் இருக்க போகிற. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இவங்களுக்கு ஹெல்ப் நீ யாரா கேட்குறதுக்குன்னு நீ கேட்கலாம். நானும் ஒரு இந்தியன், ஐ எம் அ சிட்டிசன், ஐ வாஸ் அன் ஐடி ப்ரொஃபஷ்னல். நான் அடித்த கோடும் நான் பண்ண வேலையும் இன்னமும் கம்ப்யூட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் ரெவின்யூ வந்துக்கிட்டு இருக்கு பிஸ்னஸ்க்கு. நான் இங்கே இல்லாமையே பிஸ்னஸில் என் மூலியமாக ரூபா அங்கே போய்கிட்டு இருக்குப்பா. அப்போ என்னால் நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து என்ன தகுதி இல்லைன்னு நீ எப்படி நினைப்ப? புரியுதா? அதனால நான் ஆன்சைட் போனது கிடையாது. போயிருக்கேன், ஆனால் ஒரே மாதத்தில் வந்துட்டேன். மனசாட்சி உறுத்திச்சு. ஏதோ தப்பு செய்கிறோன்னு வந்துட்டேன். உடனே வந்துட்டேன். நான் கொஞ்சம் கூட சம்பாதிக்கல, எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த ஃப்ளைட் ஏறினா வந்துட்டேன். புரியுதா? என்ன மாதிரி இருந்து நான் ஒன்று சொல்லலை. நீ அங்கே செட்டில் ஆகிட்டப்பா, உனக்கு ஃபேமிலி அமைஞ்சிருச்சு, குழந்தைங்க இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன குதினா கிணத்துல குதிப்பேன், அங்கே போனால் அங்கே போவேன், ஓடி போனால் ஓடி விடுவேன். நான் இன்னும் வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. நான் ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு முனிவர் மாதிரி தான். ஆனால் நீ அப்படி இருக்காத, வேண்டாம். நல்லா வேலை செஞ்சு உதவி செய்கிறவங்கள பற்றி நான் பேசலை, தயவு செஞ்சு நினச்சிக்கோ. ஆனால் இந்த மாதிரி வேலையும் செய்யாமல் பணத்தையும் சம்பாதிச்சு தப்பான வழியிலையும் போய் எல்லாரையும் திட்டுறதும் திட்டி உனக்கு வேணுங்கிறதுக்காக செல்ஃபிஷாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி கவலையும் படாமல், கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது உன்னோட சொந்த விஷயம், அதெல்லாம் நான் பற்றி கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு உயிருள்ள ஜீவன்கள் இங்கே வாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதுங்களை பற்றி கொஞ்சமாவது நினைக்கணும். இல்லை படித்தவன் தானே நீ, படிச்சிருந்தா நீ என்ன பண்ணணும்? முதல்ல உனக்கு என்ன வேணும்? ஹியூமனிட்டி வேணும், மர்சி வேணும், கைண்ட்னஸ் வேணும். அதுதான் உனக்கு இருக்கணுமே. அது இருந்திருந்தால் உனக்கு வந்து வேலை செஞ்சுருப்பியே 10 மணி நேரம் 12 மணி நேரம். உனக்கு ரூபா வந்து அவ்வளோ கொடுக்குறாங்கல்ல அங்கே, டாலர்ஸா. நீ எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா? இங்கே பாரு, பசங்க வந்து இங்கே இருக்கிற ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து ஆஃப்ஷோர்லையா கம்மி ரூபாக்கே வந்து அவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க. பசிக்கும், சாப்பிட போக மாட்டாங்க, வயிறு வலிக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சாச்சு ஃபுல்லாகவே. தெரியும் எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு. 22 வருஷமாக நான் ஐடியில் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு. அங்கே ஆஃப்ஷோர்லேயே 22 வருஷம் இருந்திருக்கேன்ப்பா.
எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் வந்து கேட்டதே கிடையாதே. என்னோடய வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமா? ஆஃப்ஷோரில் உட்காந்து வேலை செஞ்சுருக்கேன் நான் பல பிரச்சனையோட. ம் அதனால தான் எனக்கு ஆஃப்ஷோரில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நான் அவங்களுக்கு வந்து, அதாவது இது என்ன சொல்கிறேன்னா, நீ நினைக்காத அவங்கள ஏற்றி விட்றேன், அவங்க இந்த மாதிரி ஏற்றி விட்டா அவங்க வந்து கேட்பாங்க, அப்படி கிடையாது. நியாயம் ஏதோ அதை பற்றி நான் பேசுகிறேன். இது நியாயமாக இல்லையான்றது நீ யாரை வேணால் கேளு. நீ வேலை செஞ்சால் ரைட். ஆனால் நீ வேலை செய்யாமல் எல்லாமே நீ பண்ணிக்கிட்டு இருந்து இங்கே இருக்கிறவங்களையும் நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு, அவங்களுக்கு நீ அட்லீஸ்ட் கேஷாவது சம்பாதிச்சு அங்கே உட்காந்துக்கிட்டு நீ அங்கே இருக்கிறவங்கள ஏமாற்றிக்கோ. ஆனால் நீ கேஷ் சம்பாதிச்சிட்டியா, அந்த ரூபாவில் 80% இங்கே ஏழைகளுக்கு கொடுத்துரு. அது உனக்கு புண்ணியம். பெருமாளும் அதான் பண்ணுறாரு. உன்னை பெருமாளாவே நான் நினைக்கிறேன்ப்பா. நீ மட்டும் நீ அங்கே ஆன் சைட்டில் இருந்து நீ வந்து என்ன வேணால் பண்ணிக்கோ, வேலை செய்யாத என்ன வேணால் பண்ணிக்கோ. 80% பணத்தை இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உன்னை பெருமாளாக நினச்சிக்கோ. ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் மாட்டிடுறான், டெய்லி பூஜை பண்ணுறான். ஏன்னா பெருமாள் வந்து குபேரனுக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு. ஒவ்வொரு மாதம் பெருமாள் என்ன பண்ணுறாரு, மக்கள் அங்கே போகிறாங்க, பெருமாள் வந்து கடனை வந்து கட்டிக்கிட்டு இருக்கார். உன்னை நான் பெருமாளாக நினைக்கிறேன். ஆன் சைட்டில் நீ பண்ணேனா, நீ வந்து வேலை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா?